லாக்அப்ல போடுங்க. சார்வால், லேடி கன்விக்ட லாக்அப்ல போடக்கூடாது சார்வால். நான் சொல்றேன், லாக்அப்ல வைக்க போறீங்களா இல்லையா? கதவை திறந்து விடுங்க. மென்டலாடி நீ, மென்டலானி. ஏண்டி, ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி, ஏன் இப்படி பண்ண? உன்கிட்ட தான் கேக்குத, ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. எல்லாத்துக்கும் தான் நான் ஒத்துக்கிட்டேன்ல, உன் கூட வாழ வந்தேன். ஊரே என்ன வீட்டோட மாப்பிள்ளையான்னு கேட்டப்பவும் வெக்கமானம் பார்க்காம உங்க வீட்டுக்கு நான் வாழ வந்தேன். இனிதான் உனக்கும் எங்க அப்பனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆகி போச்சு இல்ல. அப்புறம் ஏண்டி இப்படி செஞ்ச? என்ன ஆச்சு? நான் பட்ட பாடு, நீ பட்ட பாடு எல்லாம் என்ன ஆச்சு? போச்சு, எல்லாம் போச்சு. என்ன அறியாம தான் என் கையால உனக்கு தாலி கட்டினேன். இப்ப நானே மனசறிஞ்சு உனக்கு விலகு போடுற மாதிரி பண்ணிட்டியேடி. ஏண்டி, எங்க அப்பன் உசுறு போச்சுன்னு வையே, உன் கதையும் சேர்ந்து முடிஞ்சிடும். எசகே, வெரி ரேர் பிளட். என்ன செய்யறதுனே புரியல. நமக்கு டைமும் இல்ல. பொறுத்தா எவ்வளவு நேரம் இருக்கு? மேக்ஸிமம் 6 hours. அதுக்குள்ள பிளட் ஏத்தி ஆகணும். அதுவும் ஏபி நெகட்டிவ் பிளட். பண்ணுவா. டாக்டர், ரத்தம் தானே வேணும்? நான் தரேன் டாக்டர். டாக்டர், நானும் ரத்தம் கொடுக்குறேன் டாக்டர். அவரோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ், ரொம்ப ரேர் குரூப். இங்க யாருக்காவது அந்த ரத்தம் இருக்கா? பரணி டாக்டர், நிச்சயம் உங்க ஃபேமிலில யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருக்கும்ல. உங்க குரூப் என்ன? எங்க ஃபேமிலில யாருக்குமே ஏபி நெகட்டிவ் கிடையாது டாக்டர். யாருக்கும் ஆமா, எங்க அத்தை இருக்காங்க. அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். ஒரு நிமிஷம். ஏய் சிவபாலா, அத்தை எங்கடா? அக்கா, இவ்வளவு நேரம் இங்கிட்டு தாங்க இருந்துச்சு. இப்பதான் நம்மளெல்லாம் ஏசிட்டு போச்சு. அவங்களை கூட்டிட்டு வந்ததா அப்பாவை காப்பாத்த முடியும். சீக்கிரமா போய் அவங்களை கூட்டிட்டு வா. சிவபாலா, இரு, நானும் வரேன். சீக்கிரம் போலாம். போயிட்டு வரேன். போலாம். அக்கா, நானும் வரேன். பரணி, அவருக்கு ஒண்ணும் ஆகாது இல்லடி. அம்மா, ஒண்ணும் ஆகாது. அப்பா, இப்பதாம்ல உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஒப்பாரி வச்சு வச்சு தொண்டை தண்ணில வத்தி போச்சு. இந்த டீ குடிச்ச பிறகுதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அதுக்குதான் கோச்சிட்டு வர மாதிரி தனியா வந்தேன். அதான் வேற எதுவும் வேணுமா? வேணாம் வேணாம், இப்போதைக்கு ஒண்ணும் வேணாம். வயிறு பசிக்கு. ஆனா சத்த நேரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இட்லிய சாப்பிட்டேன்னா பசி சரியாயிடும். நீங்க எப்ப வேணும்னு கேளுங்க அத்தா, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். நீங்க தான் பாண்டியம்மாவா? ஆமா, இவங்க தான் பாண்டியம்மா. உங்களை தான் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. பேஷண்ட் சவுந்தர பாண்டிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க வந்தா அவரை காப்பாத்த முடியும். எல பொச கேட்டவனே, அவனை காப்பாத்துறதுக்கு நான் எதுக்குல வரணும்? நான் என்ன டாக்டரா? அது இல்லம்மா, அவருக்கு இப்ப உடனே ரத்தம் வேணும். அவர் பிளட் குரூப் கிடைக்கல. நீங்களும் அதே பிளட் குரூப் ஆச்சே. சீக்கிரம் வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு வழியை பாருங்கம்மா. ஐயோ, ஐயாவுக்கு ஆபத்தா? என்னாச்சுன்னு தெரியலையே.
என் ரத்தத்தை இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இது நல்ல கதையா இருக்கே. தம்பி அவன் சொந்த அக்காவையே பழி வாங்கின துரோகி பையன். என்னையே ஜெயிலுக்கு அனுப்பினவன் தானே அவன். இன்னைக்கு நான் அவனுக்கு ரத்தம் கொடுக்கணுமா? இதே நிலைமையில நான் இருந்திருந்தா இவன் வந்து எனக்கு ரத்தம் கொடுப்பானா? நிச்சயமா கொடுத்திருக்க மாட்டானே. முதல்ல நான் எதுக்கு தேவையில்லாம போய் அவனை காப்பாத்த ரத்தம் எல்லாம் கொடுக்கணும்? இது சரிப்பட்டு வராது. இதான் நல்ல சந்தர்ப்பம். ரத்தம் கொடுக்கலன்னா என் தம்பி சௌந்தர பாண்டி செத்து போயிடுவான். அந்த பழி அந்த யசுக்கு மேல விழுந்துடும். அவளும் கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருவா. என் தம்பி சௌந்தர பாண்டிய பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு. அந்த வேற பையன் இருக்கானே சம்முவம், அவ குடும்பத்தை அப்படியே வேற அறுத்த மாதிரியும் ஆச்சு. எப்படி இங்க இருந்து தப்பிக்க? எலே, நான் இங்க இருந்தா தானே ரத்தம் கேப்பிய? பாண்டியம்மா இங்க இல்ல, எங்கயோ போயிட்டான். இனி என் தம்பிக்கு ரத்தம் கிடைக்காது. அவன் பாடு அவ்வளோதான். என் தம்பியோட விதி முடிஞ்சு போச்சு. ஆனா நான் இங்க இருந்து முதல்ல போகணுமே.